ஓகே மாஸ்டர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்ம ஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு ஒரு யோகி போகி அந்த தலைப்பு தெரிந்து கொள்ளணும் அப்படின்றது நினைக்கிறேன். என்ன வித்தியாசம் ஒரு யோகிக்கு ஒரு போகிக்கு? அவரு என்ன ஜெயிச்சு இருப்பாரு, மற்றவங்க எது ஜெயிச்சு இல்ல, இத தெரிந்து கொள்வோம்னாக்கா இப்போ ஒரு யோகிக்கும் போகிக்கும் என்ன வித்தியாசம், அந்த பாயிண்ட்ஸ் தெரிந்து கொண்டோம்னாக்கா நம்ம என்ன அடையணும், நம்ம எதுல மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு இருக்கிறோம், அந்த விஷயம் புரிந்து கொள்ளும் பொழுது நம்ம ஈஸியா யோகி நிலைக்கு வர முடியும். யோகி நிலை அப்படின்னா எல்லாமே விட்டுடணும்ன்றது கிடையாது, அர்த்தம் கிடையாது. அனைத்து இருக்கும், எதுவும் ஒட்டாமே இருக்கும், எதிலோ மாட்டிக்காம இருக்கும். இதுதான் யோகியுடைய லட்சணம். தட் இஸ் யோக தத்துவத்தில் போகத்வம்ல இருக்கும், வெறும் போகத்திலோ இருக்க மாட்டோம். அது நம்ம தெரிந்து கொள்வோம். இது மகான்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா திரயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 3x3 திரயங்கள் அப்படின்னாக்கா நமக்கு 3 இருக்குது. ஃபர்ஸ்ட் இதனை என்ன சொல்றோம்னா தாபத்ரயம் அப்படின்னு சொல்றோம். தாபம் அப்படின்னாக்கா துக்கம், திரயம் அப்படின்னா 3, திரிவித துக்கங்கள், 3 விதமான துக்கங்கள் ஒரு போகிக்கு இருக்கும், ஒரு யோகிக்கு இருக்காது. அடுத்த பாத்தீங்கன்னா வாசனாத்திரயங்கள். ஒரு ஆன்மா வாசனையில் மாட்டிக்கினி, அந்த வாசனைகளோடைய மறுபடியும் பிறப்பு எடுக்கும் பொழுது நம்ம எப்படி மாட்டிக்கிறோம், இது செகண்ட் தலைப்பு. மூணாவது ஈசன திரயங்கள். சில விஷயங்கள் நம்மள ஈர்க்கும், அந்த விஷயங்கள் என்ன, இந்த 9 விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். 3 தலைப்பு, அதுல ஒரு 3 விஷயங்கள், அதனால 3x3 9 விஷயங்கள் திரயங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தாபத்ரயம், திரிவித துக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக துக்கம், ஆதி பௌதீக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம், 3 விதமா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்மீக துக்கம் அப்படின்னா ஆன்மீக துக்கத்துல நம்மளுக்கு அரிஷட் வர்க்கங்கள் வரும். இது எப்படி இருக்கும்னா நம்ம மூலமாதான் நம்மளுக்கு 90% துக்கம் வருது. வாழ்க்கையில துக்கம் யாரு மூலமா வருது? 90% நம்ம மூலமா தான் நம்மளுக்கு துக்கம் வரும். அந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. எப்படி வருது நம்ம மூலம் நமக்கு துக்கம் அப்படின்னா நம்மளுடைய காம குரோத லோப மோக மத மச்சரங்களால நம்மளுக்கு துக்கம் வருது. இத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் காம அப்படின்னா எதோட நம்மளுடைய துக்கம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா கோரிக்கைகளோட நம்மளுடைய துக்கம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ கோரிக்கைகள் என்ன அத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாதிய புரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு எதுவும் வராது.
ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த முழுசா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுல இருந்து எப்படி வெளியே வரணும், அதுக்குள்ள எப்படி மாட்டிக்காம இருக்கணும் என்ற விஷயம் நம்ம முழுசா புரிஞ்சுக்க முடியும். அதனால காமம் அப்படின்னா கோரிக்கை. இப்போ இத பத்தி பார்த்தாக்கா புத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா சரியைன கோரிக்கைகள்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம சரியற்ற கோரிக்கைகளோட இருப்போம்ன்றது இங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல கோரிக்கை கேட்டகரியில என்னென்ன வருது அதை பார்த்துனா தான் நம்மளுக்கு புரிஞ்சிடும். 3 விதமா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை. ஃபர்ஸ்ட் நீட்ஸ், தேவைகள். அடுத்த கம்ஃபர்ட்ஸ், அடுத்த லக்ஸரிஸ். இப்படி இருக்கும். இதுல எதை கோரிக்கை, எதை தேவை, எதை கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு புரிந்து கொண்டால்தான் கோரிக்கை என்பதுக்கு மீனிங் தெரியும். இப்போ ஒரு ஆபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் இருப்பாரு, ஒரு ஆபீசர் இருப்பாரு, ஒரு கிளர்க் இருப்பாரு. கிளர்க்குக்கு காரு லக்ஸரி, ஆபீசருக்கு காரு கம்ஃபர்ட், மேனேஜருக்கு காரு நீடு, தேவை. அப்போ மேனேஜருக்கு வசதி உண்டு, தேவையும் உண்டு. அதனால அவருக்கு அது கோரிக்கை கிடையாது. அதுவே ஆபீசருக்கு கொஞ்சம் வசதி இருக்கு, காருக்கு உண்டான வசதி இருக்கு, கம்ஃபர்ட்டும் இருக்கும். அதனால அவருக்கு கூட ஓகே. அதுவே ஒரு கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா அது லக்ஸரி ஆயிடும். வசதி ரீதியா பார்த்தாலும் அதை தாங்கிறதுக்கு, அது மெயின்டைன் பண்றதுக்கு. அதனால கோரிக்கை அப்படின்னா எனக்கு எத கோரிக்கை, என் வசதிக்கு இருக்கிறது, எனக்கு தேவையானது கோரிக்கை கிடையாது, எனக்கு மீறி இருக்கிறது, எனக்கு தேவையற்றது, என் வசதிக்கு எட்டாதது, அது கோரிக்கை அப்படின்னு ஃபர்ஸ்ட் கோரிக்கை பத்தி புரிஞ்சுக்கணும். எப்பொழுது தேவையற்றது, இந்த உலக விஷயங்கள் பார்த்து உலக மக்களுக்காக, பெருமைக்காக, நம்மளுடைய அறியாமலத்தனத்தால நமக்குள்ள கோரிக்கைகள் பிறக்குதோ பேராசையோட, அது நம்மளுக்கு துக்கம் கொடுக்கிறது. அதனால நமக்காக நம்ம வாழ வேண்டியது இருக்கு. இத புரிஞ்சுக்கணும். சரி, ஒரு தேவையற்ற கோரிக்கை வருதுன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? படிப்படியாக அந்த கோரிக்கை தீரலன்னா கோபம் வருது. இன்னும் அந்த கோரிக்கைக்கு யாராவது தடங்களா வந்தா கோபம் வருது. அந்த வளர்க்கப்பட்ட கோபம் குரோதமா மாறிடுது. குரோதம்னா வளர்க்கப்பட்ட கோபம். இன்னும் அடுத்த ஸ்டேஜில் என்ன வருது? பழி வாங்கணும்னு இருக்கும். அதனால ஒரு கோரிக்கை வரும் பொழுது அதை பத்தி யோசிக்கணும். அது தேவையா, எனக்கு எட்டுமா, அதனால எனக்கு வரப்போற சுகம் எவ்வளோ, வரப்போற துக்கம் எவ்வளோ, அதை என்னால தூக்க முடியுமா அப்படின்றது புரிந்து கொண்டு போக வேண்டியது இருக்கும். இது காம குரோத. இப்போ இந்த கோரிக்கையால, இந்த கோபத்தால யாருக்கு நஷ்டம் வருது, யாருக்கு துக்கம் வருது அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம் வருது, நமக்கு தான் துக்கம் வருது. மூணாவது லோபா, கெஞ்சித்தனம். இப்போ அந்த கோரிக்கை தீர்க்கிறதுக்கு என்ன பண்றோம்? எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சிருப்போம். மற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது, ஒரு தானமோ தர்மமோ அதை கூட செய்யாமலே சேர்த்து சேர்த்து வச்சு நம்ம கெஞ்சித்தனத்துக்கு போறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ துரியோதனர் பாருங்க எவ்வளவு கெஞ்சித்தனம். அப்படின்னா
பாண்டவர்களுக்கு 5 ஊர் கொடுத்தா போதும், எங்களுக்கு ராஜ்யம் தேவையில்லைன்னா கூட கொடுக்க முடியல, கெஞ்சுதல். அதனால குருக்ஷேத்திர பாரத யுத்தமே வந்திருக்கு. தேவையே இல்லை, 5 ஊரு கொடுத்திருக்கலாம். மோகன்னா அர்த்தம் என்ன அப்படின்னா கண்மூடித்தனம், பிளைண்ட்னஸ். அது இல்லைன்னா என்னால வாழ முடியாது. எது கோரிக்கை வச்சிருக்கேனோ அது இல்லைன்னா வாழ முடியாது என்ற அளவுக்கு அந்த கோரிக்கை வளர்க்கறது. தட் இஸ், அதை பத்தியே ஆராய்ச்சி பண்றது, அதை பத்தியே பேசுறது, அதை பத்தியே கேட்கறதுனால அந்த ஒரு கோரிக்கையோட ஈர்ப்பு, அட்டாச்மெண்ட், ராகம்னா அட்டாச்மெண்ட் வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மோகம் வருது. எப்போ அது இல்லைன்னா என்னால வாழ முடியாதுன்னு வருதோ நமக்கு துக்கம் வருது. அடுத்து பாத்தீங்கன்னா மதம், தலகணம். சரி, கோரிக்கை தீந்திச்சு அப்படின்னா எனக்கு தீந்திச்சு, என்னால வாங்க முடியுது, என்னால செய்ய முடியுது அப்படின்னு சொல்லி தலகணம் வருது. தெரியலன்னா ஒரு ப்ராப்ளம் வருது, தீந்திச்சுன்னா இன்னொரு ப்ராப்ளம் அது கன்வெர்ட் ஆகுது. அந்த அகங்காரத்துல இன்னும் நிறைய பாவங்கள் செய்யறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா மச்சரம். மச்சரம்னா பொறாமை. தட் இஸ், இந்த பொறாமை எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளுக்கு ஒரு கோரிக்கை தீரல, மற்றவர்களுக்கு தீண்டிச்சேன்னு வச்சுக்கோங்க, பொறாமை வரும். அதே போல இன்னும் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு வீடு இருக்கு, நான் வசதியா இருக்கிறேன், என் பக்கத்துல இருக்கிறவங்க மாடி கட்டிட்டாங்க, என்னுடைய சந்தோஷம் போயிடுச்சு. அப்போ யாரு மூலமா யாருக்கு துக்கம் வருது அப்படின்னா 90% நம்ம மூலமா நம்மளுக்கு துக்கம் வருது. யாரோட நம்மளுக்கு துக்கம் வர்றது இல்ல. சப்போஸ் நம்ம பசங்க இருக்கிறாங்க, நல்லாதான் இருக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா மற்றவங்களுடைய பசங்களுக்கு சேலரிஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கு, பேக்கேஜ் இருக்குன்னா நம்மளுடைய சந்தோஷம் போயிட்டு இருக்குது. அப்போ நம்ம ஹாப்பியா இருக்கிறோம், மற்றவங்க மூலமாக நம்மளுக்கு ஹாப்பினஸ் போகுது. அதுதான் ஆன்மீக துக்கம், ஆத்தியாத்மிக தாபம் அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம சூக்ஷ்மமா ஜாகிரதையா இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹாப்பினஸ் யாரால தடுக்க முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஆதி பௌதீக துக்கம். தட் இஸ், மற்றவங்க மூலமா நமக்கு வர துக்கம் 9%, தட் இஸ் 9% மட்டுமே. ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டோ, மற்றவங்களால இல்ல ஒரு தேல் கிடைச்சதோ ஏதோ ஒண்ணு இருக்கும் பொழுது மற்றவங்க மூலமா கொஞ்சம் துக்கம் வருது. இது ஆதி பௌதீக துக்கம் அப்படின்னு சொல்றோம். மூணாவது பார்த்தா ஆதி தெய்வீக துக்கம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன ஆன்மீக தாபம், ஆதி பௌதீக தாபம், அந்த துக்கம் ஒரு யோகிக்கு இருக்காது. மூணாவது, இங்கே இன்னொரு விஷயம் கூட புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டம் வேற, துக்கம் வேற, வலி வேற, துக்கம் வேற. இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு வலி இருக்குது, அது உடலுக்கு வலி இருக்குது, ஆனா மனதுக்கு துக்கம் கிடையாது. யோகியுடைய லட்சணம், வருத்தம் வலி இருந்தா கூட
துக்கமே இருக்காது அவங்களுக்கு. மூணாவது ஆதி தெய்வீக துக்கம். இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆதி தெய்வீக துக்கத்துல புயல், சுனாமி, பூகம்பம் இப்படி வருதெல்லாம் ஆன்ம ஆதி தெய்வீக துக்கம் சொன்னோம். இங்கே கூட ஒரு யோகிக்கு எக்ஸம்ஷன் உண்டு. எப்படி என்றது ஒரு கதை மூலமா நம்ம பார்க்கலாம். ஒரு பஸ் போயிட்டு இருக்குது, மக்கள் இருக்கிறாங்க. பஸ்ல ஒரு ஆள் கை காட்டிட்டாங்க, பஸ் நிறுத்த சொல்லிட்டு ரோட்ல ஏறுறதுக்கு நிறுத்திட்டாங்க. அவரு ஏறி இருக்காரு. ஏறின பிறகு பஸ் கிளம்புது. கொஞ்ச தூரம் போன உடனே ரிப்பேர் வருது, பஸ் நில்லு போச்சு. மறுபடியும் அந்த ரிப்பேர் முடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. மறுபடியும் ரிப்பேர் வருது. இப்படி 2-3 தடவை நடந்த பிறகு பஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. யாரு ஏறின பிறகு இது நில்லி போயிட்டே இருக்குது, அதவருக்கும் இவ்வளவு தூரம் வந்தா எங்களுக்கு எந்த தடங்கள் கிடையாது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த ஒரு நபர் ஏறின பிறகுதான் பஸ் நிப்பாட்டி நிப்பாட்டி போகுதுன்னு சொல்லிட்டு அவரு இறக்க வச்சின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இறக்கிட்டாங்க. பஸ் முன்னுக்கு போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போனதும் பஸ்ஸுக்கு ஆக்சிடென்ட் ஆகி நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. இது வரைக்கும் எதை காப்பாத்துச்சு அப்படின்னா அந்த இறங்கி போனவர் தான் யோகி. அவருக்காக இயற்கை அந்த பஸ்ல இருக்கிற அனைத்து மக்களை காப்பாத்தி கொண்டே வருகிறது. எப்பொழுது அவர் இறங்கிட்டாரோ அந்த கர்ம சக்கரத்தில் அவர் இல்லாததுனால அந்த பஸ் ஆக்சிடென்ட் நடந்தது. அதனால ஒரு யோகிக்கு ஆதி தெய்வீக துக்கம் இருக்காது. மற்றவங்க கர்மாவில் இருக்கிறதால அந்த துக்கம் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆன்மீக தாபம், அதாவது தாபத்திரயத்துல ஃபர்ஸ்ட் ஆன்மீக தாபம். 90% நம்மனால நம்மளுக்கு துக்கம் வருது. ஆதி பௌதீக துக்கம் 9% நம்மனால நம்மளுக்கு துக்கம் வருது. ஆதி தெய்வீக துக்கம் 1%. இது இயற்கையினால வருது. யோகிக்கு இந்த 3 துக்கத்திலிருந்து விடுதலை இருக்கு. இது ஃபர்ஸ்ட் தலைப்பு. செகண்ட் பாத்தீங்கன்னா வாசனாத்திரயங்கள். அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாசனை என்ன, இது முக்கியமான பாயிண்ட். நிறைய பேருக்கு இது பத்தி தெரியாது. சப்போஸ் நம்ம வீட்டுல ஒரு பெருங்காயம் டப்பா இருக்கு, நிறைய இருக்கும் டப்பா. அதுல நம்ம ப்ரொவிஷன்ஸ் மல்லிகை சாமானும் போட்டு வச்சிருப்போம். ஆனா எது காலி பண்ணி தேய்ச்சி வச்சாக்கா வாசனை வராது. ஆனா ஒரு பெருங்காய டப்பா பாத்தீங்கன்னா காலி ஆன பிறகு தேய்ச்சி வச்சா கூட அந்த வாசனை அதுல இருக்கும், அது ஒட்டி இருக்கும். அதே போல ஜீவன் இந்த உடல்ல பிறப்பெடுத்து விதவிதமான பிறவிகள் எடுத்து தான் கூட அந்த வாசனைகள், தட் இஸ் என்ன செயல் செய்து கொண்டே இருக்கிறானோ அதனுடைய வாசனைகள் தன்னோட கொண்டு போயிடுவாரு. இது உதாரணம் பார்த்தாதான் நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஒருத்தர் நிறைய பிறவிகள் ஒரு திருட பிறவி எடுத்து ஃபர்ஸ்ட் நிதானமா சின்ன சின்ன திருட செய்து வாழ்க்கை முழுசா செய்யற அவளுக்கு வரும் பொழுது அந்த
திருட சம்ஸ்காரத்தோட இந்த உடல் விட்டு மேல உலகங்களுக்கு போகும் பொழுது சம்ஸ்காரம் தன்னோட வருது. அடுத்த பிறவி எடுக்கும் பொழுது அந்த வாசனைகளை சம்ஸ்காரங்களாக குணங்களாக கொண்டு வருவாங்க. அப்போ அந்த சம்ஸ்காரம் நமக்குள்ள இருக்கும். இது உண்மையா நடந்தது. ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, நல்ல குடும்பத்தில பிறந்திருக்காங்க, ஒரு IAS ஆபீசர் வைஃபா இருக்கிறாங்க. ஆனா சின்ன சின்னது திருடிட்டே இருப்பாங்க. எதுக்கு திருடுவாங்கன்னா அந்த வாசனை இருக்குது, இப்போ சம்ஸ்காரமா அவங்களுக்குள்ள வருகிறது. நம்ம பார்த்தோம்னா ஸ்கூல்ல கூட பாருங்க, வசதியான பசங்க இருப்பாங்க, ஆனா மற்றவங்களுடைய பென்சில் ரப்பர் அவங்க எடுத்து உள்ள வச்சிருப்பாங்க. எப்படி வருது? யாரு கத்து கொடுத்தாங்க? அவ்வளவு சின்ன வயசுலன்னா அந்த சம்ஸ்காரம் தான். அதே போல சில பசங்க பார்த்தோம்னா நல்ல தன்மையோட இருப்பாங்க, மற்றவங்களுக்கு கையில இருக்கிறது கொடுப்பாங்க. எப்படின்னா மின்பிரிவில அந்த தானம் தர்மம் என்ற குணம் இருக்கிறதுனால இந்த பிறவில சின்ன வயதுலவே அவங்க காட்ட முடியுது. இது வாசனை. இதுல வாசனாத்திரயம் அப்படின்னா 3 விதமான வாசனைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் உடல் வாசனை, அடுத்தது உலக வாசனை, மூணாவது சாஸ்திர வாசனை. இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரிய வாசனைகள் இருக்கு, ஆனா முக்கியமானது இந்த 3. ஃபர்ஸ்ட் பார்த்தா உடல் வாசனை. எப்படி உடல் வாசனை இருக்கும்னா, இந்த உடல்ல பெரிய பிறவிகள் நம்ம பிறப்பு எடுத்து எடுத்து இந்த உடல்லவே தங்கி இருக்கிறதால இந்த உடல் நான் அப்படின்ட்டு முடிவு பண்ணி நான் ஆன்மா என்ற ஞானம் இல்லாததுனால அறியாமலத்தனத்தால அந்த உடல் வாசனையோட மேல உலகங்களுக்கு போகும் பொழுது உடல் வாசனையோட திருப்பி வர்றோம். பாடி கான்சியஸ். அதனாலதான் எப்போ பார்த்தா என்ன பண்ணுவோம், இந்த பாடி பத்தியே யோசிப்போம், ஆரோக்கிய பத்தியே யோசிப்போம், ஆரோக்கியமா இருக்கணும், பார்த்துக்கணும். ஆனா ஓவர் கான்சியஸா இருக்கக்கூடாது. இந்த உடலுக்கே கிளீன் பண்றோம், குளிச்சுட்டு இதுக்கே அலங்காரம் செய்யறோம், இத பத்தியே பாக்குறோம், இதையே வளர்க்கிறோம், இத பத்தியே சிந்திக்கிறோம். அப்போ இந்த உடல் வாசனை என்பது நமக்குள்ள இருக்குது. இந்த உடலுக்காகவே பார்த்துட்டே இருப்போம், ஆன்மாவை பத்தி மறந்து போய் விடுவோம். ஆன்மாவுக்கு செய்ய வேண்டியது எதுவும் செய்ய மாட்டோம். ஆன்மா இந்த உடல் எடுத்து வந்ததும் தன்னுடைய வேலைக்காக தான், ஆனா அதை கூட மறந்து இருப்போம். தட் இஸ் நம்மளுடைய பர்பஸ் கூட மறந்து இருப்போம். இது உடல் வாசனை. அடுத்தது பாத்தீங்கன்னா உலக வாசனை. இந்த உடலோட இந்த உலகத்தில பிறப்பெடுத்தி வந்து வந்து போறதுனால உலகம்தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதால இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே பெருமை, தட் இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களுக்காகவே கஷ்டப்பட்டு அந்த விஷயங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டே, சப்போஸ் வீடு, காரு, செல்போனு, காசு, நகை எதை வேணாலும் இருக்கலாம், எல்லாத்தோட பழகி இருப்போம். அதுதான் உலகம் நினைப்போம். அதே போல இயற்கை,
இதுதான் உண்மை அப்படின்னு உலக வாசனையோட இருப்போம். இதுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒருத்தரு ஏழைக்காரனா இருக்காரு. அவருக்கும் இந்த உலகத்துல வள வளர்ந்து இருக்கணும், நான் டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நிறைய சம்பாதிச்சு பணக்காரனா மாறி ஹார்ட் ஆஃப் சிட்டில ஒரு பங்களா கட்டிட்டு, பெரிய பங்களா கட்டிட்டு எல்லோருக்கும் விருந்து கொடுத்து மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டாரு அந்த குருபிரவேசம் அன்னைக்கு. நைட்டு எல்லாரும் கிளம்பி போன பிறகு அவரு படுத்து தூங்கும் பொழுது காதுல சவுண்டு வருது. மெல்லமா பாய் பாய் அப்படின்னு சவுண்டு வருது. யாரு இப்போ பேசியிருக்காங்க இந்த சமயத்துல அப்படின்னு சொல்லி அவரு ஏச்சி உட்கார்ந்து பார்த்தா யாருமே கிடையாது. யாரு பேசுறாங்க அப்படின்னா, நான் உன்னுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிச்சு. ஏன் பாய் பாய் சொல்ற அப்படின்னா, நீ இந்த உலக பொருட்களுக்காக ஓடி ஓடி உன்னுடைய உடலை கூட பார்த்துக்கல. அது இப்போ வியாதிகளோட இருக்குது. இந்த வியாதிகளோட இருக்கிற உடல்ல நான் தங்கல அப்படின்னு சொல்லிட்டு பாய் பாய்ன்னு சொல்லிட்டு அது கிளம்பிச்சு. தட் இஸ் அந்த உலக பொருட்களுக்காக கஷ்டப்படுறது, அந்த உலக பொருட்களே உண்மை அப்படின்னு நினைச்சு அவற்றிற்காக வருத்தப்படுறது. நம்ம பாருங்க, ஒரு செல்போன் போனா கூட பதட்டப்படுறோம், கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம். அப்படி தயாராயிட்டோம்னா உலக வாசனை. இது செகண்ட். மூணாவது சாஸ்திர வாசனை. அப்படின்னாக்கா நம்ம ஆன்மீகத்துக்கு வர்றோம், எல்லாமே படிக்கிறோம், கேட்கிறோம், சொல்றோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு எல்லாமே தெரியும், நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எதுவும் இல்லை, படிக்க வேண்டியது இல்லை, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம். அந்த வாசனையோடையே போறோம், அந்த சம்ஸ்காரங்களோடையே வர்றோம். எப்படி இருப்போம்னா, நமக்கு நாமே ஒரு புள்ளி வச்சிருப்போம். எப்பவுமே காமாலோ இருக்கணும். பௌதீகமா புள்ளி ஸ்டாப் இருக்கலாம், ஆனா ஆன்மீகமா காமா இருக்கணும். தட் இஸ் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய இருக்கு அப்படின்றது தெரியாம இருக்கிறது தான் இந்த சாஸ்திர வாசனை. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசுறது. ஒரு பழமொழி இருக்கு தமிழ்ல, அற்புதமானது. கற்றது கையளவு, கற்க வேண்டியது கடல் அளவுன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கத்துக்கினது கொஞ்சம்தான், கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குதுன்னு அர்த்தம். இது தெரியாம இருக்கும் பொழுது அந்த சாஸ்திர வாசனையில மாட்டிக்கிட்டு இருப்போம். இதுக்கு ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊர் கிணறு இருக்கு, எல்லோருக்கும் தெரியும். கிணறு ஒண்ணு இருக்கும், ஊர் மக்கள் தண்ணிக்காக வருவாங்க. அதுல ஒரு தவளை இருக்கு. ஒரு நாள் அந்த கிணறுக்குள் கடல்ல இருந்து ஒரு தவளை வருது. அது ஃபர்ஸ்ட் தவளை கேக்குது, நீ எங்கில இருந்து வந்துள்ளாய் அப்படின்னு கேட்டாக்கா, கடல்ல இருந்து வர தவளை சொல்லுது, நான் கடல்ல இருந்து வந்துள்ளேன். அந்த முதல் தவளை கேக்குது, கடல் எவ்வளவு இருக்கும், எவ்வளவு பெருசு இருக்கும்னா அது ரொம்ப பெருசு இருக்கும், அளவு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் தவளை 2 தடவை குதிச்சு இவ்வளவு இருக்குமா அப்படின்னு கேக்குது. இல்ல,
ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லுது. மறுபடியும் 4 தடவை குதிச்சு இவ்வளவு இருக்குமா அப்படின்னு கேட்கும். இல்ல இன்னும் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னா அந்த முதல் தவளை சொல்லுது, இந்த கிணறு விட பெருசானது இந்த உலகத்திலவே எதுவுமே இருக்காது. இந்த கிணறு தான் பெருசு. இதை விட பெருசா இருக்குதுன்னு நீ சொன்னாக்கா நீ போய் சொல்றேன்னு அர்த்தம். இல்ல இது அது ரொம்ப பெருசு கடல் அப்படின்னா இது ஒத்துக்கல. அத போல நம்ம கிணறுல இருக்கிற தவளை போல ஒரு சின்ன வட்டத்துல எனக்கு தெரிஞ்சது ஜாஸ்தி, இதை விட எதுவும் கிடையாது அப்படின்னு இருக்கிறது தான் சாஸ்திர வாசனை. அதனாலதான் அகங்காரமா இருப்போம். அதுவே இன்னும் நான் கத்துக்கொள்றதுக்கு நிறைய இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு பணிவோட இருப்போம். இது 3 வாசனைகள்: உடல் வாசனை, உலக வாசனை, சாஸ்திர வாசனை. அடுத்தது பார்த்தாக்கா தனேஷனா, தாரேஷனா, புத்திரேஷனா, ஈசனத்ரயங்கள் அப்படின்னு சொல்றோம். ஈசனம் அப்படின்னா இழுக்கிறது அப்படின்றது அர்த்தம். எது இழுக்குது இந்த உலகத்துல? தனேஷனா காசு சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மள ஓட வைக்குது. இப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த காசுக்காகவே எதை வேணாலும் செய்வோம். மோசம் செய்யறோம், திருடுறோம், சரியற்ற வழியில சம்பாதிக்கிறோம். இது ஒரு சின்ன கதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். என்ன, நம்ம கொண்டு போக முடியாது தெரிஞ்சு கூட நம்ம அதற்காக ஈர்க்கப்பட்டு ஓடுறோம். ஒரு திருடை இருக்காரு, அவரு கொள்ள அடிச்சு அடிச்சு சம்பாதிச்சு தன்னுடைய ஃபேமிலியை பாத்துக்கிறாரு. ஒரு யோகி பார்த்திருக்காரு, எதுக்குப்பா நீ திருடிட்டு தப்பு செஞ்சுட்டு வீட்டு நடத்துறே அப்படின்னாக்கா, ஏன் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்குன்னா, இல்லப்பா உன்னுடைய பாவத்தில் யாரும் பங்கேற்று கொள்ள மாட்டா அப்படின்னா, இல்ல என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் உயிரு அப்படின்னு சொல்லும் போது இந்த யோகி ஒரு சின்ன மாத்திரை கொடுத்திருக்காரு. இத போட்டுக்கோ, வீட்டுக்கு போன பிறகு நீ கொஞ்ச நேரம் இறந்து போன மாதிரி இருப்பேன், அப்போ பார்த்துக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு. அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அப்பா ஊருக்கு போய் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பசங்க. அந்த மாத்திரை போட்ட பிறகு அவர் கொஞ்ச நேரம் இறந்து போன மாதிரி விழுந்து இருக்கிறாரு. இவங்க எல்லோரும் அழுத ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அந்த யோகி வந்து, நான் இவரை காப்பாற்ற முடியும், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, சொல்லுங்க சாமி, எதை வேணாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோ ஒருத்தர் உயிர் கொடுத்தா இவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது மனைவி சொல்றாங்க, இன்னும் எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்கள வளர்க்கணும், என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. பெரிய பையன் இருக்கிறாங்க, அவரை கேட்டாக்கா, இல்ல எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு. இப்படி வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒண்ணு ஒன்னா சொல்லும் பொழுது அதெல்லாம் அங்கே படுத்துக்கினே இருக்கிறவரு காதுல போயிட்டு இருக்குது. அவர் கேக்குறாரு, எல்லாமே இந்த தனத்திற்காக நான் எவ்வளோ பாவம் செய்றேன், யாருமே அவருக்கு உயிர் கொடுக்கறதுக்கு முன்னுக்கு வரல.
அப்போ அவர் அந்த வீட்டு விட்டு யோகி பின்னாடி கிளம்பி போயிருக்கிறாரு. அதனால அந்த காசுக்காக யாருக்காகவோ பாவம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அது மனைவி இருக்கலாம், கணவர் இருக்கலாம், பசங்களுக்காக இருக்கலாம். எந்த பாவமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுல நம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணலாம். எதுக்குன்னா அந்த போகங்கள் காசு அவங்களுக்கு போயிட்டு இருக்குது, பாவம் மட்டும் நம்மளோட வருது. இது தனேஷனா. அடுத்தது தாரேஷனா. அப்படின்னா மனைவி கணவருடைய ஈர்ப்பு, கணவருக்கு மனைவி மீது ஈர்ப்பு. அவங்க எந்த சொன்னாலும் ஓகே சொல்லுவாங்க, அவங்க மேலேயே உயிர் வச்சிருப்பாங்க. இப்படி இருக்கிறது எவ்வளோ தப்பான விஷயம். அது புரிந்து கொள்ளாமே இருக்கிறோம். நம்மளுடைய ஆன்மாவை நம்ம கண்டுக்கிறது இல்லை, ஆனா மற்றவர்களை கண்டுக்கிறதா ஜாஸ்தி இருக்குது. இது நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒரு கதை மூலமாவே தெரிஞ்சுக்கலாம். துளசிதாஸ் அவருக்கு மனைவின்னா ரொம்ப அன்பு, ஈர்ப்பும் சொல்லலாம். அன்புன்றது விட அதை தாண்டி இருக்கும், மோகத்திலே இருப்பாரு. அவரு தொழிலுக்கு போனா கூட இடையில வீட்டுக்கு மனைவியே பார்த்து போறவரு. அப்படிப்பட்ட ஒரு மோகம் இருக்கும் அவருக்கு. ஒரு நாள் அவரு தொழிலுக்கு போகும் பொழுது மாமனார் வந்திருக்காங்க, மனைவியே ஊருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. இவருக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன கேட்காமலே எப்படி அனுப்பிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல உள்ளவர்களோட சண்டை போட்டு, பெரிய தண்ணி இருக்குது ஆறுல, அதை நீந்தி அடுத்த கிராமத்துல மாமனார் வீட்டுக்கு போயிடுறாரு. எப்படி இருக்குதுன்னா அந்த ஆறு பொங்கி இருக்குது, புயல் இருக்கு, இருட்டு இருக்கு, அதுல நீந்தி போயிருக்காரு. அவங்க வீட்டுக்கு போனதும் மாடியில அவங்க மனைவியுடைய ரூம் இருக்கு. அங்கே ஒரு கயிறு தொங்கி இருக்குது. அந்த கயிறை பிடிச்சி மேல போயிருக்காரு. பால்கனில போய் மனைவியை கூப்பிடுறாரு. மனைவி வந்திருக்காங்க. வெளியே எப்படி வந்திருக்கீங்க, எதற்காக வந்திருக்கீங்க அப்படின்னா எனக்கு சொல்லாமலே ஏன் இங்கே வந்தாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மனைவி கேக்குறாங்க, எதை குடிச்சு நீங்க மேல வந்திருக்கீங்க, ஒரு தடவை பாருங்கன்னு. நான் கயிறு பிடிச்சிட்டு தான் வந்தேன்னாரு. பார்த்தாக்கா அது ஒரு பாம்பு. அந்த மோகத்துல மனைவி மேல இருக்கிற ஈர்ப்போட பாம்பு பிடிச்சி வந்தேன் அந்த விஷயம் கூட அவருக்கு தெரியாமே இருக்குது. அப்போ அவங்க மனைவி ஒரு ஞானி. அதாம்மா சொல்றாங்க, இவ்வளோ மோகம் இருக்கக்கூடாது மனைவியின் மீது. நீங்க எதற்காக பிறந்தீங்களோ அதை பத்தி யோசிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஞான போத செய்யும் பொழுது அவர் தியானம் செய்து துளசிதாஸ் ராமச்சரித்தமானஸ் எழுது எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டாரு. நமக்குள்ள அந்த திறமை உண்டு, ஆனா ஒவ்வொரு விஷயத்துல மாட்டிக்கிறதுனால நம்மளுடைய ஆன்மா எதற்காக பிறந்து வருது, நம்மளுடைய ஆன்மா பொட்டென்சியல் என்ன, எவ்வளவு சாதிக்க முடியுது, அந்த சின்ன விஷயங்களுக்காக நம்ம விட்டு வாழ்றோம். எவ்வளவோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். இது செகண்ட் தாரேஷனா. மூணாவது புத்திரேஷனா. தட் இஸ் பசங்களின் மீது ஈர்ப்பு. இப்போ உலகத்திலோ நம்ம பார்த்தாக்கா
இப்போ பார்த்தா பசங்க பற்றியதா அந்த வட்டத்திலோ மாட்டிக்கின்னு இருக்கிறோம். பழைய காலத்திலோ கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ பார்த்தா உயிர் முழுசா பசங்க மேல வச்சுதான் வாழ்றோம். அவங்கதான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையை நமக்கு மறந்து போய் புரியாம இருக்கிறோம். இது கூட நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருதராஷ்டிரரு எவ்வளவு மோகம் இருக்குது. துரியோதனர் எவ்வளவு தப்பு செய்தாலும் கரெக்ஷனே பண்ணல. அவர் எது நினைச்சா அத கரெக்ட், அவர் எது செய்தாலும் அது சரியே சொல்றாரோ வரும் பொழுது அந்த குருவம்சமே அழிஞ்சு போயிருக்குது. அதுவே ஒரு அப்பாவாக கரெக்ஷன் பண்ணி இருந்தா, சொல்லி இருந்தா, சரியா வளர்த்தி இருந்தா அந்த கத்தி வராது. ஏதோ ஒண்ணு. இன்னொன்னு, அபிமன்யு அர்ஜுனர் அந்த கதை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அர்ஜுனர் அழுதுட்டே இருக்கிறாரு. யுத்தம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வராரு. ஏன் அழுகுற அப்படின்னு கேட்கும் பொழுது அபிமன்யுடைய ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது, பகவத்கீதை எல்லாம் கேட்டு கூட நீ அழுகுறியா அப்படின்னு சொல்லிட்டு சூக்ஷ்ம உலகத்துக்கு சூக்ஷ்ம உடலோட கொண்டு போயிடுறாரு. அங்கே அபிமன்யு இருக்காரு. அவரை பார்த்த உடனே மகனே சொல்லியிருக்காரு அர்ஜுனர். அதுக்கு அபிமன்யு சொல்றாரு, யாரு நீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னாக்கா அவரு அடுத்த பிறவி எப்படி டிசைன் பண்ணணும், எங்கே பிறக்கணும், எந்த தாய் தந்தைக்கு பிறக்கணும், அடுத்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ற இதுல இருக்காரு, பிஸில இருக்காரு. அதனால மேல உலகங்கள்ல நம் அனைவரும் ஆன்மஸ்வரூபம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். கீழதான் ஒரு ரோலே எப்படி வரும். அந்த ரோல் பர்ஃபெக்டா பண்ணா போதும். சரியா வளர்த்தினா நம்மளுடைய பொறுப்பு கடமை செய்தா போதும். அதுக்கு மேல நம்மளுக்கு பொறுப்பு கிடையாது. ரிட்டையர் லைஃப் யாருக்காக அப்படின்னா, நமக்காக, இந்த சமூகத்திற்காக, யூனிவர்ஸ்க்காக இருக்குது. இத புரிஞ்சுக்கணும். ஒரு யோகிக்கு தனேஷனா தாரேஷனா புத்திரேஷனா இருக்காது. கடைசியாக நம்ம ஒரு பாயிண்ட் தெரிந்து கொண்டு இந்த செஷன் முடிச்சுக்கலாம். மொத்தமா 3 பாயிண்ட் 3 தெரிந்து கொண்டோம். திரயங்கள், தாபத்ரயம், வாசனாத்ரயம், ஈஷணத்ரயம். ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி பௌதிக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம். உடல் வாசனை, உலக வாசனை, சாஸ்திர வாசனை. ஈஷணத்ரயம், தட் இஸ் தனேஷனா தாரேஷனா புத்திரேஷன். ஒரு சின்ன கதை தெரிந்து கொண்டு இந்த உலகத்துல எப்படி இருக்கணும்ன்றது புரிஞ்சுக்கணும், முடிச்சுக்கலாம். ஒருத்தர் நிறைய சம்பாதிச்சிருக்கிறாரு, 1000 கோடி இருக்குது. அவருக்கு ஒரு ஆசை, 1000 கோடி என்னோட கொண்டு போகணும், மேல போகும்போது இந்த உடல் விட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, எனக்கு ஐடியா கொடுக்கறேன், உங்களுக்கு 100 கோடி கொடுத்துடுறேன் கிஃப்டா அப்படின்னு சொல்லும் போது யாரும் ஐடியா கொடுக்க முடியல. ஒரு குரு வந்திருக்காரு. அவர் சொன்னாரு, நான் ஐடியா தரேன் உனக்கு, எப்படி கொண்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு. சரி சுவாமி, உங்களுக்கு நான் பரிசு கொடுக்கறேன் அப்படின்னாக்கா, இல்லப்பா எனக்கு காசு தேவையில்லை, ஆனா நான் ஐடியா தரேன் அப்படின்னா, சரி சொல்லுங்க சுவாமி என்னாரு. இவரு கேட்டாரு,
எப்ப நீ அமெரிக்காவுக்கு போனா உன்னுடைய காசு வேலை செய்யுமா அப்படின்னா, இல்ல சாமி வேலை செய்யாது, ரூபா அங்கே மாறாது. அப்போ நீ என்ன பண்ற? டாலரா கன்வெர்ட் பண்ற. சரி, நீ யூரோப் போனா என்ன பண்ணுவே? யூரோவா கன்வெர்ட் பண்ற. ஒரு மலேசியா போனா ரிங்கெட். அப்போ அந்த நாட்டுக்கு போகும்போது நம்மளுடைய ரூபாய் ஒர்க் ஆகாது. என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். அதே போல நீ உன்னுடைய காசு மேல உலகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா புண்ணியமா கன்வெர்ட் பண்ணணும். இந்த காசு வச்சு நல்ல சேவைகள் விஷயங்கள் செய்யும் பொழுது அது புண்ணியமா மாறி உன்னுடைய அக்கவுண்ட்டுக்கு போகும் பொழுது, மறுபடியும் பிறப்பெடுத்தி வரும் பொழுது அந்த புண்ணியம் காசு ரூபமா போக ரூபமா நல்ல விஷயத்தோட கொண்டு வர முடியும். இன்னைக்கு நல்ல வசதியா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறோம் அப்படின்னா அந்த புண்ணியத்தாலதான் இன்னைக்கு ஹாப்பியா, சும்மா கிடையாது. அதனால நமக்கு இருக்கிற வசதி உலக நன்மைக்காக யூஸ் பண்ணணும். தேவையானது வச்சுக்கலாம், கடமைகள் வேலைகள் செய்யலாம். ஆனா உலகத்துக்கு செய்யறது தான் புண்ணியம். அதுதான் நம்மளுடைய செல்வம். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. பொறுமையா கேட்டிருக்கீங்க. நன்றி.